ஹாய் குட் மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட். உலக மக்களே வணக்கம். அப்படியே நம்ம குடும்ப மலர் தினசந்தி 31/8/2025 அப்படியே செய்தி உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா அபார நடனம் மூலம் கவனம் ஈர்ப்பவர். பேர் பார்த்தீங்கன்னாக்கா கைலி ஷியா. இதோ பாருங்க திஸ். ஓகேங்களா? அப்படியே உள்ளே பார்க்கலாம், என்னன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிட்ட பார்க்குறேன், ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் எனக்கு ஐஸ் ட்ரபிள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கிட்ட அப்படி போய் தான் படிக்க முடியும். ஓகே. ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் பாரம்பரியத்துக்கு ஏற்ப பல வகையான நடனங்கள் உள்ளன. இதேபோல் இத்தாலி நாட்டில் தோன்றிய ஒரு நடன நுட்பம்தான் பேலே. இந்த நடனத்தில் ராணியாக திகழ்பவர் கைலிஷியா. அவரை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். அபார நடனம் மூலம் கவனம் ஈர்ப்பவர் கைலிஷியா. ஆச்சரியப்பட வைக்கும் நடன அசைவு. வா, see this. Beautiful. See this. நான் மூமெண்ட்டு பாருங்களேன். இப்போ கூட நம்ம இங்கே ஒரு பழைய நடிகை ஒருத்தவங்க, அவங்க பேர் நல்ல பேர், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நம்ம நல்ல பேருங்க, அருமையான பேர். இந்த இதுலலாம் கூட நடிச்சிருப்பாங்க, பிதாமகனில் கூட நடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம், அது ஞாபகத்துக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா கைலிஷியா லெவவேலன். ஆமாம், கைலிஷியா லெவாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கைலிஷியா ஒரு அமெரிக்க பேலே நடன கலைஞர். 1986 மே மாதம் 6 கலிஃபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிறந்தவர். இளம் வயதாக இருந்தபோது நடன கலைஞராக வேண்டும் என்று அவருடைய ஆசைக்கு ஆரம்பத்தில் பெற்றோர் ஆதரவு அளிக்கவில்லை. தற்போது அவருடைய முழு குடும்பமும் ஆதரவாக இருக்கின்றனர். அவரின் தந்தை சமூக ஊடகங்களில் அவருடன் சேர்ந்து நடனம் ஆடுகிறார். கைலிஷியா 8 வயதாக இருக்கும் போதே டான்ஸ் பென்சுலா பேலேவில் கிளாசிக்கல் பேலே பயிற்சி பெற தொடங்கினார். பள்ளியில் படிக்கும்போது அங்கு இருந்த நடன குழுவில் உறுப்பினராகவும் இருந்தார். இதற்கு அடுத்த ஆண்டுகளில் நடனத்தில் கேப்டனாக பணியாற்றினார். அமெரிக்காவில் சியாட்டில் உள்ள ஸ்பெக்ட்ரம் நடன அரங்கில் முதன்மையான நடன கலைஞராகவும் திகழ்ந்தார். பின்னர் கிளாசிக்கல் மேடையில் இருந்து ஓய்வு பெற்று வணிக நடன கலைஞராக மாற விரும்பிய அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு சென்றார். புகழ்பெற்ற அமெரிக்க தொலைக்காட்சி தொடரான கிளீயிலும் அமெரிக்க பாடகர் ப்ரூனோ மார்ஸின் பாடலான கொரில்லா இசை வீடியோவிலும் கைலிஷியா இடம்பெற்றுள்ளார். நடன கலையின் மீதான தனது நேர்த்தி, துல்லியம் மற்றும் அர்ப்பணிப்புக்காக உலகளவில் புகழ் பெற்றுவிட்டார். நடனத்தின் மீது காதல் கொண்ட அவர் அயராது பயிற்சி பெற்று திறமைகளாலும் வளர்ந்து வந்தார். இளம் வயதிலேயே பேலே நடனம் மூலமாக பயணத்தை தொடங்கிய அவர் விரைவிலேயே தர வரிசையை உயர்ந்து புகழ்பெற்ற நபராக மாறினார். மேலும் உலகளவில் அதிகமாக ரசிகர்களை தன்வசம் ஈர்த்துள்ளார். 2016 ஜூன் மாதம் கைலிஷியா சமூக ஊடக தளங்களில் ஒரு பேலே மேம்பாடு திட்டமான பாயிண்ட் குரோனிக் கிளை என்ன புரிய பாயிண்ட் குரோனிக் கில்ஸை நிறுவினார். I think it's a company or something. பாயிண்ட் குரோனிக் கில்ஸை நிறுவினார். இதில் அவர் தனது தனிப்பட்ட திட்டங்கள்
தனது வாழ்க்கை மற்றும் நடன கலைஞராக இருந்த தருணங்களை பகிர்ந்து கொள்கிறார். வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் what is this வடிகாலாக உள்ள நடனத்தை இந்த திட்டமானது வலியுறுத்துகிறது. உடலில் நடனத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் இதில் விளக்குகிறார். 2012ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி அன்று இவர் சமூக ஊடக தளத்தில் இணைந்தார். இந்த தளத்தில் கைலிஷியா தனது வாழ்க்கையின் சுவாரஸ்யமான வீடியோக்கள், நேர்காணல்கள், மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து வருகிறார். இருப்பினும் அவரது சேனலில் நடன வீடியோக்கள், நடன குறிப்புகள் மற்றும் நடன ரகசியங்களுக்கு எப்போதும் ஒரு சிறப்பு இடம் உண்டு. இவர் தனது வலுவான பாதங்கள் மற்றும் அசாத்திய சமநிலைக்கு பெயர் பெற்றவர். 90 டிகிரியில் முழங்காலை வைத்துக்கொண்டு முதுகை சமநிலைப்படுத்தி உடல் வலிமையை வெளிப்படுத்தும் இவருடைய அபார நடனத்தின் அவரது அபார நடன திறன் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. எனக்கு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது மற்றவர்களை ஊக்குவிப்பது ஆகும். அதுதான் என்னை தினமும் இயக்குகிறது. என்னால் முடிந்த அளவுக்கு ஆர்வமுள்ள நபர்களுக்கு நடனத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நடனத்தின் மூலம் எனக்கு கிடைத்த அறிவையும் நுட்பங்களையும் அனுபவங்களையும் அடுத்த தலைமுறைக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் என்கிறார். நடனம் தான் என் முதல் மொழி என்றும் கூறுகிறார் கைலிஷியா. பியூட்டிஃபுல். நடனம் ஆடினாள். நடனம் ஓர் அழகிய கலை வடிவம். அது உலகளாவிய மொழி என நடன கலைஞர்களால் அழைக்கப்படுகிறது. நடனத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவதோடு மனதுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். இதய துடிப்பை சீராக வைத்து இதய செயல் இழப்பு அபாயத்தை குறைப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நினைவாற்றலை அதிகரிக்கிறது. இதனால் வயதாகும்போது நினைவாற்றல் குறைபாடு அல்லது டிமென்ஷியா ஏற்படுவதை தடுக்கிறது. நடனம் மன அழுத்தத்தை நீக்கும் அற்புதமான மருந்து. ஒருவர் சோர்வாக, மன அழுத்தமாக, பதற்றமாக இருந்தால் நடனத்தால் அந்த பிரச்சனைகளை நீக்க முடியும் என்கிறார்கள் நிபுணர்கள். ஒரு சராசரி நபர் நடனமாடும் ஒரு மணி நேரத்திற்கு 300 முதல் 800 கலோரிகள் வரை எரிக்கிறார். இதனால் எடை இழப்புக்கு உதவுகிறது. இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. சிறு வயதிலிருந்தே நடனமாட தொடங்கினால் வயதாகும்போது கூட சாதாரணமாக நடக்க முடியும். இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக நடனம் அமைகிறது. வெரி நைஸ். சூப்பர். ஆமாம், பேலே உங்களுக்கு பேலே பற்றி பேலே வந்து ஆக்சுவலி இட்டாலியன் நாட்டினுடைய அற்புதமான ஒரு நடனம் என்றாலும் பேலே வந்து உங்களுக்கு வந்து நம்ம 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 நாட்டில் ஒரு இந்த டான்ஸ் பேர் என்னன்னு சரியாக எனக்கு சொல்ல வரல. ஆமாம், பாடல்கள், அதாவது வரிகளை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அசைவுகளில் சொல்ல வேண்டும். பேலே அதுதான். ஆமாம், இப்போ நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம். இப்போ டூயட் டான்ஸு, அந்த டான்ஸு, சோலோ டான்ஸுன்னு எவ்வளோ டான்ஸுங்க இருக்குது. எல்லாம் வந்து அந்த வரிகள் இருக்கும். அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி முத்திரையோ அல்லது வாயசைவோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பேலேயில் வந்து எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தாலும் அந்த அசைவுகள் மூலம் அதான் சொல்ல முடியும். ஒரு கதை சொல்லுவோம் பேலேயில் வந்து ஒரு கதையை வந்து அப்படியே அந்த நடனம் மூலியமாகவே, அந்த இசை மூலியமாகவே அப்படியே சொல்வார்கள். ரொம்ப அருமையான ஒரு அந்த நடிகை பேருங்க. அவங்க நல்லா முழுதும் பேலே படித்தவங்க. அவங்க அந்த நடிகை பேர் எனக்கு தெரியல, அந்த மறந்து போச்சு. அதான் அந்த இதில் பிதாமகனில் 2 பேர், இந்த சூர்யாவை
லவ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க பேர் தெரியல, வந்துச்சு. ஸோ இட்ஸ் a பியூட்டிஃபுல் டான்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேலே வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ரொம்ப அற்புதமான ஒரு நடனம். ஆமா. அதே மாரி இன்னொரு விஷயம், டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே நடனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அதில ஆமா. ரொம்ப அக்கறை காட்டி அது உள்ளார ரொம்ப போயிட்டவங்கள நீங்க நெறைய பேர நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றும் வந்து இளமையாக இருக்கிற ஒரு தோற்றம் உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ நடனம் ஒரு அற்புதமான ஒரு கலை. ஆமா. அது ஒரு அற்புதமான ஆமா. ஒட் நோய் தீர்க்கும் மருந்துன்னு கூட சொல்லலாம். பல வகையான நோய்களுக்கு வந்து அது பல வகையான நோய்களை வந்து ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து தான். அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் மியூசிக், ஐ லவ் டான்ஸ். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நானும் சின்ன வயசுலேருந்தே தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லிட்டு எதையோ ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதனால டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம எதையும் முறையா இப்ப கத்துக்கல. அது வேற விஷயம். அத பத்தி நான் பேச வரல. ஓகே. எனிவே இது ஒரு அருமையான ஒரு அபார நடனம் மூலம் கவனம் ஈர்ப்பவர். அ வாட் ஷி ஆமா கைலீஷியா. எப்படியும் அவங்க கூட பாருங்க. ஓகே. முடிஞ்சா அந்த பத்திரிக்கை வாங்கிட்டு நான் படிச்சது உங்களுக்கு புரியலன்னா, தினத்தந்தி பேப்பர்ல அல்லது கூகுள்ல போயிட்டு கைலிஷியா போட்டீங்கன்னு சொன்னீங்கனாக்கா, கிடைக்கும். அவங்க சேனல் கூட ஒண்ணு நடத்துறாங்க போல இருக்கு. அது பேர் இங்க போட்டிருந்தாங்க. அது சரியா எனக்கு ப்ரொனன்சியேஷன்ஸ் கரெக்ட்டா வரல. ஓகே. தேங்க் யூ.